திருச்சிற்றம்பலம். என் இனிய ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் பலிபீடத்தை தாண்டி வரும்போது இன்னொரு நந்தி தேவர் இருக்கின்றாரே, இவர் யார் என்பது பற்றியும், நந்தி என்ற பெயர் யாரை குறிக்கின்றது, ரிஷபமும் நந்தியும் வேறு வேறா என்பதை இந்த பதிவில் காணலாம். இறைவனுக்கு அருகிலே உள்ள இவர்தான் தர்ம விடை. யாவையும் திறம்பும் காலத்தும் திறம்பா அறம் என்று எல்லாம் அழியும் போதும் தர்மம் அழியாது. அந்த அறம் என்னும் தர்ம விடை வடிவமாக இறைவனிடத்திலே செல்ல அந்த தர்ம விடைவிலே இறைவன் ஆரோகணிப்பான். உலகத்தையெல்லாம் இறைவன் தாங்குகின்றான். இறைவனை தர்மம் தாங்குகின்றது. ஆகவே ஆண்டவனுக்கு அருகிலே உள்ளது தர்ம விடை, வெளிப்பிரகாரத்தில் உள்ளது மால்விடை. இந்த நந்திக்கும் மூலவருக்கும் இடையில் குறுக்கே செல்லக்கூடாது. காரணம், இந்த தர்ம விடை விடுகின்ற மூச்சுக்காற்றுதான் கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூலவர்க்கு உயிர்நிலை தருவதாக நம்பப்படுகின்றது. இதை கருத்தில் கொண்டுதான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் மட்டத்திற்கு நேராக நந்தியின் நாசி அமையுமாறு நந்தி அமைக்கப்படுகின்றது. இம்மூச்சு காற்று தடைபடாமல் செல்வதற்காகத்தான் நடுவில் போவதும் வீழ்ந்து கும்பிடுவதும் கூடாது என்று நாம் அறிய வேண்டும். உலகை காக்கும் சிவபெருமானுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் உண்டு என ஆன்மீகவாதிகள் அனைவரும் அறிந்தது ஒன்றுதான். அதே சமயம் எண்ணற்ற பெயர்களில் நந்தி என்பதும் சிவனை குறிக்கும் பெயர்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அது உண்மைதான் என எடுத்துச் சொல்ல நிறைய புராண ஆதாரங்கள் இருந்தாலும் தனது தேவார திருமுறைகளில் சம்பந்தரும் அப்பரும் யாவரும் கூட சிவபெருமானை நந்தி என்னும் பெயரை குறிப்பிட்டே பாடியுள்ளனர். நந்தி நாமம் நமசிவாயவே என்று சம்பந்தருக்கு கண்டியூர் பதிகத்தில் அப்பர் பெருமான் தண்டி குண்டோதரன் பருங்கி சார்ந்த புகழ் நந்தி சங்கு கண்ணன் பாறை அளந்தானும் பல்லாண்டிசைப்ப வெங்கண் விடை மீது வருவானாக என பாடியுள்ளார். இப்பாடலின் மூலம் நந்தி வேறு ரிஷபம் வேறு என்னும் விளக்கத்தை கொடுக்கின்றதை கவனித்தீர்களா? அதேபோல் திருமந்திரத்தில் திருமூலர் கணபதியை வணங்க ஆரம்பிக்கும் போது 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியன் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த பதிகத்தில் நந்தி மகன், அதாவது சிவன் மகன் என்று வர்ணிக்கின்றார். நந்தி என்ற சொல் அழிவற்றது என்னும் பொருள் பெறுகிறது. சிவன் அழிவற்றவர்தானே, அதனாலேயே அழிவற்று இருக்கும் அவருக்கு நந்தி என்ற பெயரும் சரியானதுதான். அஷ்ட பரிவாரங்களில் கூட நந்தி கிழக்கிலும் மேற்கில் ரிஷபமும் இருப்பதை காணலாம். மார்கழியின் 17ஆம் நாள் பதிகத்தை காண்போமா? செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இயலாததோர் இன்பம் நம்பாலதாக கொங்குன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடினலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். தேன் சிந்தும் மலர்களை சூடிய கரும் கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளி இருக்கின்றார். தேன் சிந்தும் மலர்களை சூடிய கரும் கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளி இருக்கின்றார். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறார். அழகிய கண்களை உடையவரும் அடியவர்களுக்கு அமுதமுமானவரும் நமது தலைவருமான அந்த சிவபெருமானை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம். இறைவனை தேடி நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டியது இல்லை. இதோ அவரே வருகின்றார் அழகிய சப்பரத்தில். இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம்? அவர் வரும் முன் நீராடி உடல் சுத்தமாகி
நமசிவாய என்று சொல்லி நின்றால் அவர் நமக்கு சேவகன் போல சேவை செய்வார். வேறெதுவும் அவர் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது இப்பாடல் சொல்லும் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றொரு பதிவில் இணையலாம். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.